இந்த பார், நான் சொன்னா நீ நம்ப மாட்ட. இங்க பார், இந்த கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுப்பது சம்பந்தமான விவாதம் வருது. எப்ப இருந்து? இலங்கை விடுதலை பெற்றது இருந்து அதை கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன், கடற்படை தளம் அமைக்கிறதுக்கு. அப்ப 1961 10/5/1961 பிரதமர் நேரு சொல்றாரு பாரு, இந்த சின்ன தீவின் பேரில் எனக்கு எந்த அக்கறையும் இல்லை. யாருக்கு? அவங்க அப்பஞ்சத்து இல்ல. ஏய், நான் சில சமயம் நானா பேசும்போது நம்ப மாட்டேன் தான் அதை எடுத்து படிக்கிறேன். ஏன்னா நான் பார்த்து படிக்கிற பழக்கம் இல்லை, இதை நீ பார்த்துக்கணுங்கிறதுக்காக படிக்கிறேன். இந்த சின்ன தீவின் பேரில் எனக்கு அந்த முக்கியத்துவம் இல்லை. மேலும் அதன் மீதான நமது உரிமையை விட்டு கொடுப்பதில் எனக்கு எந்த தயக்கம் இல்லை. ஏன்? அவருக்கு அது சம்பந்தம் இல்லை. பாரு ஐயா பெருமகனார் நேரு, அடுத்த ஒரு தானை தலைவர், தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர், முத்தமிழறிஞர். பாரா, இங்க பாரா, கீழே பாரா. 1973 அக்டோபர் 15-16 இதில் கொழும்புவில் இந்திய ஸ்ரீலங்கா அரசுகளினிடையே பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதற்கு முன்பே அக்டோபர் 13-14 தேதிகளில் அன்றைய தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு தமிழின தலைவர், தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர், முத்தமிழ் அறிஞர், வித்து பிழைத்தவர், அவர்கிட்ட பாராடே முத்தமிழறிஞர் கருணாநிதியிடம் கலந்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசுடனான பேச்சுவார்த்தையில் அதனுடைய செய்திகள், அதாவது சாரம் அனைத்து முதல்வருக்கு தெரிவிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. அதில் இந்திய ஸ்ரீலங்கா அரசுகள் எடுக்கும் முடிவுக்கு முழு ஆதரவை அளிப்பதாகவும், தமிழ்நாட்டில் உள்ள சூழ்நிலையை அனுசரித்து வெளிப்படையாக தனது நிலைப்பாட்டை அறிவிக்க இயலாது என்றும், தமிழ்நாட்டில் இருந்து எந்த எதிர்ப்பும் தீவிரமடையாமல் பார்த்து கொள்வதாகவும் உறுதியளித்தார். இவங்க கச்சத்தீவை மீட்பாயின்னு நீனு வாயில் அரிசியை போட்டு படுத்து கிடக்குறா. நீ டேய் போடா டே, ஒன்று நடந்துருச்சு தப்பு, நீ என்னோட பிறந்தது இல்லை நான் உன்னோட பிறந்தது, ரெண்டுல ஒன்று தவறு நடந்துருச்சு. இவன் எப்படி மீட்பான்? அவன் எப்படி மீட்பான்? நீ தான் 500-200 கொடுத்தா கூட போய் நிற்கிற, 500 கொடுத்தா உன் மதிப்பு மிக்க உரிமையை விற்கிற. அப்புறம் உனக்கு என்ன மதிப்பு இருக்கும்? கச்சத்தீவை எப்போ அவன் கூட நீ இப்போ நீ ஒரு 5 வருஷம் என் தம்பிகள் சொல்கிற மாதிரி என்கிட்ட கொடு, தெரியாமல் கூட நீ ஓட்டை போட்டு படுத்துரு, ஒரு நிறைந்த போதையில் கூட எனக்கு போட்டுடுறான், மயக்கத்தில் கூட போட்டு ஒரு தடவை ஏப்பா தெரியாமல் சரி விடுப்பா, ரொம்ப கத்துறா, ஒரு தடவை போட்டு தான் பார்ப்போமே, என்னை ஒரு தடவை உட்கார வச்சு தான் பாருடா எங்களை. டேய், அவன் நம்ம மீனவன் வந்து வர்றான், சட்டசபையை கூட்டுறோம், ஒரு அரை மணி நேரம் பேசுறார். இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நிலைத்து வாழக்கூடிய பூர்வீக மக்கள், இந்திய நாடு எங்கள் நாடு, பாரத நாடு, பைந்தமிழர் நாடு.